பும்சாபி ஸ்வகர்மகதி சந்தரணாய பும்சா உத்பாதமேவ சரணம் சிசவே சசம்சா. இப்படி சொல்ல குழந்தையும் தெய்வத்தை பிடிச்சுக்கணும்னு வர ஆகர்ணியசோபி பவதர்ச்சன நிச்சிதாத்மா மணி நிரேத்ய நகராத் கில பஞ்சவர்ஷா சந்திருஷ்ட நாரத நிவேதித மந்திரமார்கः த்வமாரராத தபசா மதுகாண்டனாந்தே. சில பேருக்கு தோணும் நீங்க சொல்றதெல்லாம் வாஸ்தவம் தான், எனக்கு ஒன்றும் தெரியாது சார் அப்படின்னு. நீங்க தெய்வத்தை புடிச்சுக்கணும்னு நினைச்சுட்டா உங்களுக்கு என்ன தேவையோ அந்த தெய்வம் காமிக்கும். அந்த எண்ணம் நமக்கு ஆழ் மனசுல இல்லாததுனாலதான் தடுமாறும். ஆழ் மனசுல பகவான் தான் கதின்னு நாம நினைச்சுட்டா பாதை தானா தெரியும். பாதையை பகவான் காமிப்பான். அந்த பாதையில கூட்டின்னு போறவாளையும் கூட அனுப்புவான் பகவான். எத்தனையோ பேருடைய வாழ்க்கையில இதெல்லாம் பிரத்யட்சமான விஷயம். நாரதர் வந்தார், இந்த குழந்தைய பார்க்கிறார், எங்க போறேன்னு கேட்டார். அப்பா இது மாதிரி விவரங்கள்லாம் சொன்னா வான்னு சொல்லி பவதர்ச்சன நிச்சிதாத்மா. முதல்ல கொஞ்சம் அவனை கலைச்சு பார்த்தா நாரதர், உனக்கு அப்பா மடிதானே ஏறணும், நான் ஆயிடுச்சு உட்காந்து வைக்கிறேன். அதெல்லாம் ஆசையல். எங்க அம்மா சொல்லிட்டா நான் பகவான் தான் எனக்கு போகணும். நான் அப்பா மடியில உட்காந்து வைக்கிறேன். எங்க அப்பா விரும்பலையே நான் உட்காரணும். நான் உட்காரணும்னு விரும்பி இருந்தா அப்பயே சொல்லியிருப்பாரு. விரும்பாத அப்பா மடியில உட்கார்ந்து நான் என்ன பண்ண போறேன்? அப்ப எனக்கு இந்த உலகத்துல எல்லா நாளையும் அவமானப்படுத்தப்பட்ட நான் உயர்ந்தவனாய் காமிக்கணும். வீழ்வேன்னு நினைத்தாயோ பேர்பட்ட வார்த்தை பாரதியாரோட. வீழ்வேன்னு நினைத்தாயோ, நான் விழுந்துருவேன்னு நினைச்சியா எழுந்து உட்காருவேன், ஜெயிச்சு காமிப்பேன் அப்படிங்கிறார். அது மாதிரி எனக்கு வாழணும் அப்படின்னு ஒண்ணு. பவதர்ச்சன நிச்சிதாத்மா. எனக்கு மணி இல்லை, எனக்கு 4 நாள் தான் பாக்கி இருக்கு. 4 நாளைக்குள்ள ஓரளவாக நாராயணியை கவர் பண்ணணும். அதுக்காக வேகமா சொல்லிட்டு போறேன். கேட்டு மாலாது நாராயணி. ஏன்னா அந்த ஒரு சின்ன கேப்சூலுக்குள்ள அத்தனை சக்தியை வைக்கிற மாதிரி ஒவ்வொரு பதத்துல கொண்டு வச்சுட்டு போயிருக்காங்க நாராயண பட்டத்து. அங்க உள்ள 10 ஸ்லோகத்துல விஷயத்த ஒரு பதத்துல சொல்லுவது. 10 ஸ்லோகம் நாரதன் அவரை கலைச்சு பார்த்தா, உனக்கு எதுக்குடா இதெல்லாம்? எத்தனையோ பேர் கஷ்டப்படுறா. உனையா பதவி நிஷ்டங்கேன உஞ்சன்மதி நவிது மிருகயந்தியோகி தீவிர யோக சமாதினா. எத்தனையோ முனிவர்கள்லாம் ஆயிரக்கணக்கான வருஷங்கள் காற்றையும் சரகையும் குசித்துக் கொண்டு யமனியம தியான யோக சமாதியினால எந்த தெய்வத்தை பார்க்கணும்னு முயற்சி பண்றார்களோ, எந்த தெய்வம் அவர்களுக்கு தரிசனம் கொடுக்கலையோ அந்த தெய்வத்தை 5 வயசு குழந்தையால உள்ள ஒன்னால எப்படா பார்க்க முடியும்னு கேட்டார்கள். இத்தனை விஷயம் அவன் கேட்டான். இதை சொல்றதுக்கு தான் வந்தேலான்னு கேட்டான். நான் அதை பாரு, நான் தகுதி இல்லாமோ ஒத்துக்கிறேன், நீங்க தகுதி உள்ளவர் தானேன்னா போய் செல்லடா சொல்றேன் புரியலேன்னா. தாத்தா குரு என்னத்துக்குன்னு கேட்டான். ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில குரு என்னத்துக்கு? இன்னைக்கு அந்நிய மதத்துக்காரெல்லாம் நம்மளை ட்விஸ்ட் பண்ணி விடுறதுக்காக ஒரு விஷயம் சொல்லுவான். நம்ம மதத்தையே பிஸ்கெட் திங்கிற நாய்கள்லாம் சில விஷயம் சொல்லுவோம். என்னன்னா, இறைவனுக்கும் மனிதனுக்கும் நடுப்புல ஏஜென்ட் என்னத்துக்கு? ஒரு காரியம் ஆகணும்னா கவர்மெண்ட்ல அப்ளிகேஷன் போட்டா கூட அதுக்கு ஒரு ஏஜென்ட் தேவைப்படுறது. நீங்க நேரடியாக அந்த அப்ளிகேஷன் அக்செப்ட் பண்ண பண்ணிட்டுவாளா பார்ப்போம். பேச்சு வேணா நல்லா இருக்கும். இது எல்லாருக்கும் உள்ள பிரச்சனை. ஒரு கவர்மெண்ட் சொல்லலைன்னா எல்லா இடத்துலயும் இருக்கு. அது மாதிரியும் கூட சொல்ல வரலன்னா, நான் தெய்வத்துக்கிட்ட போறதுக்கு எனக்கு ஒரு தகுதி வேணும். அந்த தகுதி எனக்கு கிடையாது. இந்த குருநாதர் எனக்கு அந்த தகுதியை கொடுப்பார். நடக்கிற சக்தி உள்ளவன் நடந்தே போயிடலாம். நடக்க முடியாதவன் எப்படி தாய் கையை பிடிச்சு அழிச்சுட்டு போறாளோ அது மாதிரி குருநாதன் என்ன கை பிடிச்சு அழிச்சுட்டு போறவன். அப்படிங்கறது நீங்க என்ன அழிச்சுட்டு போகலாமே தெய்வத்துக்கிட்ட, எனக்கு அந்த தகுதியை கொடுக்கலாமேன்னா அதனாலதான் அவர் அழிச்சுட்டு போய் நிவேதித மந்திரமார்க்காக துவாதசாட்சரி மந்திரத்தை உபதேசம் பண்ண பகவானை குறிச்சு தபஸ் பண்றான். தபசா மதுகானே தாவத்தபோபலரி விஸ்வசிதே
दिगन्ते देवार्थितः त्वमुदयत् करुणाद्रचेताः तद्रूपचित्रचलनिलीनमते पुरस्तात् आविर्बभूविथ विभो गरुडाधिरूढः. பகவானை குறித்து தபஸ் பண்ணி 5 மாசம் இவன் தபசு சித்தியாச்சு. இதுக்கும் குரு காரணம். ஆயிரக்கணக்கான வருஷம் தபஸ் பண்ணினா கூட இந்த சில கோவிலுக்கு போனா சில பேர் பாடுவா, சில பேர் நாதஸ்வரம் வாசிப்பா. சங்கீதம் தெரிஞ்சவாளுக்கு நான் சொல்றது புரியும். 10 நிமிஷம் அவ பாடுறதை கேட்டாலும் நாதஸ்வரத்தை கேட்டாலும் என்ன ராகம்னே புரியாது. இவ என்ன ராகத்துல பாடுறா அப்படிங்கிறதே புரியாது. பிபி புபு நீழி நாழின்னு மன்னாடும். சில பேர் இருக்கா பாருங்க, திருவாரூர் ராஜரத்னம் இல்ல மாதிரி சில பேர், எம்.எஸ். சுப்புலட்சுமி அம்மா மாதிரி சில பேர் முதல் பதத்திலேயே அந்த ராகத்தோட ஜீவனை காமிச்சுட்டு போவோம். ரெண்டுக்கும் வித்தியாசம் இருக்கும். 10 நிமிஷம் பாடினாலும் என்ன ராகம்னு தெரியாது. 10 செகண்ட்ல இது ராகம்னு காமிக்கிறவன் தான் புத்திசாலி. அது மாதிரி ஆயிரக்கணக்கான வருஷம் தபஸ் பண்ணினாலும் பகவானை இன்னார்னு புரிஞ்சுக்க முடியாது. நாம முயற்சி பண்ணினா குரு கிருப்பா இருந்ததுன்னு வச்சுக்கோங்க, 5 மாசத்துல தபஸ் சித்தி ஆயிடும். அந்த தபஸோட ரூட் புரிஞ்சு போயிடும் எப்படி பண்ணணுங்கிறது. 3வது மாசத்துல தியானம் சித்திச்சுது. முதல் மாசம் 3 நாளைக்கு ஒரு தடவை சாப்பிட்டா, 2வது மாசம் 6 நாளைக்கு ஒரு தடவை சாப்பிட்டா, 3வது மாசம் 9 நாளைக்கு ஒரு தடவை சாப்பிட்டா, 4வது மாசம் 12 நாளைக்கு ஒரு தடவை சாப்பிட்டா, 5வது மாசம் சாப்பிடவே இல்லை. இப்படி இருக்கு. ஒரு 5 வயசு குழந்தையால அப்படி தபஸ் பண்ண முடியுமா? முடியும். சாப்பிடாம இருக்க முடியுமான்னா முடியும். என்ன இதெல்லாம் வெறும் குருட்டுத்தனமா நம்ம சாஸ்திரங்கள் சொல்லிட்டு போகல, இதுல உள்ள சூக்ஷ்மத்தை சொல்லிட்டு போறேன், தேடுவோம். நாம சாப்பிடுறது என்ன? உணவு. அதுல இருந்து சக்தி நமக்கு எப்படி வருது? உங்க படிப்பு மெக்கா, உங்க படிப்புனா உங்க படிப்பு இல்ல, மெக்காலை படிப்பு குப்பைக்கு சமானம்னு சொல்ற மாதிரியெல்லாம் இதனாலதான். இத்தனை படிச்சவாளுக்கும் பதில் சொல்ல தெரியல. என்ன எல்லாம் இதை படிச்சுட்டு தான் வந்திருக்கு. ஸ்டார்ச்னு ஒண்ணு சூரியன்ல இருந்து தாவரங்களுக்கு வரும். அந்த தாவரத்துல உள்ள அந்த ஸ்டார்ச்சை நாம எடுத்து சாப்பிடறதுனாலதான் நமக்கு சக்தியா இருக்கும். இது சூரியன்டேந்து வர ஒளியில இருக்கு. அதை நேரடியா நாம கிரகிச்சுக்கிறதுக்குள்ள கெப்பாசிட்டி நமக்கு கிடையாது. அந்த பயிர்களுக்கு ஓஷதிகளுக்கு தான் இருக்கு. ஓஷதி யோன்னம் அன்னாத் புருஷா அப்படின்னு வேதம் சொல்றது. இது சாதாரண நிலை. யோகம் சித்திச்சதுன்னா, தபஸ் சித்திச்சதுன்னா, அந்த சூரியன்டேந்தே அந்த ஸ்டார்ச்சை நாம் கிரியேட் பண்ண முடியும் நம்ம உடம்பாளி. அந்த அந்த கெப்பாசிட்டி நமக்கு வந்துருக்குன்னா அப்புறம் ஒன்னு எடுத்து சாப்பிடணுங்கிற அவசியம் கிடையாது. இதைதான் நம்ம ரிஷிகள்லாம் சொன்னது நமக்கு. அது சித்திச்சது அவருக்கு. இப்ப உதாரணம் சொல்றேன். ஜலத்தை அப்படி வச்சு குடிக்கிறோம். இப்போ ஒரு மிஷின் வந்துருக்கு தெரியுமா உங்களுக்கு? மோட்டர் போட வேண்டாம், போர் போட வேண்டாம். அந்த மிஷினை ஆன் பண்ணா ஜலம் வரும். அதுல இருந்து காத்துல உள்ள ஜலத்தை ஹியூமிடிட்டியில பிரிச்சு ஜலமா மாத்திர மிஷின் இருக்கு. இருக்கா இல்லையா? இப்ப நம்ம சுவாசிக்கிற காத்துலயே ஜலம் இருக்கு. அந்த மிஷின் என்ன பண்ணும்னா போரோ டேங்க் கனெக்ஷனோ கொடுக்க வேண்டாம். அதுவே அந்த காத்துல இருந்து பிரிச்சு நல்ல ஜலத்தை கொடுக்கும். ஒரு அல்பமான ஒரு டெக்னாலஜியில இதை பார்க்கணும். நாம ஜலத்தை குடிக்க வேண்டாம், காத்துலயே ஜலம் இருக்கு. இது மாதிரிதான் நம்ம சாஸ்திரங்கள்லாம் எல்லாமே சொல்றது. அப்ப சூரியன்டே அந்த உணவை நம்மால எடுத்துக்க முடியும். ஆனா அது வெறும் விஷயம் இல்லை. யோகா யமனியம தியான யமனியம ஆசன பிராணாயாம பிரத்யாகார தாரணா தியான சமாதி அப்படிங்கிற அஷ்டாங்க யோகத்துல அது சித்திக்கும். அது இவருக்கு அது சித்திச்சது ஆகாரம் இல்லாம பகி கும்பகம் வேற அப்படின்னு மூச்சை வைத்து மூச்சை விடாம உள்ள வச்சுக்கிறோம் பார்த்தீங்களா, அதுக்கு கும்பகம்னு பேரு. மூச்சு பயிற்சியில அதுக்கு கும்பகம்னு பேரு. பிராணாயாமத்துல இது உள்ள வச்சுக்கிறோம் பார்த்தீங்களா, இதுக்கு அந்த கும்பகம்னு பேரு. வெளியில விட்டு பேசாம இருக்கும். இதுக்கு பகி கும்பகம்னு பேரு.
இப்படி வெளியில விட்டுட்டு பேசாம இருந்தா ஒரு மாசம் வந்து குருஸ்வாமி பகி கும்பகமா பகவான் பிரத்யக்ஷமாயினா ஏன்னா போக்கஸ் பண்ண பண்ண சைட்ல உள்ளதெல்லாம் விலகி அதை நேரம் எதுவோ அதை முடிக்க வேண்டியதானே. அதுதானே தபஸ்ன்னு பேரு. புடிச்சா பகவான் பிரத்யக்ஷமாயிட்டார். தவத்வத்தரிஷன பிரமத பாரதரங்கிதம் தம். இவன் ஹிருதயத்துல தெரிகிற அந்த ரூபத்தை மறைச்சு பகவான் வெளியில தெரிஞ்ச உடனே பகவானை பார்த்து இவன் ஒன்னும் சந்தோஷப்பட்டிருக்கணும், ஆச்சரியப்பட்டிருக்கணும், அல்லது படபடத்து பேர்க்கணும், அல்லது பயந்து பேர்க்கணும், ஒண்ணுமே ஆகல. பின்ன என்ன பண்ணான்? திருப்தியாம் நிமக்ன இவ ரூபரசாயனேது. இந்த குழந்தைகள் இந்த பேரம் பேச்சு உள்ளவாளோட உள்ளவாளுக்கு தான் நான் சொல்றது புரியும். அதை உட்காந்து வச்சு இந்த கால குழந்தைகளுக்குலாம் சிறைச்சாலைன்னு தனியா ஒரு யோகம் கிடையாது ஜாதகத்துல. ஜெயில இருக்கணும்னு ஒரு யோகம் இருந்துன்னா அதெல்லாம் வேலை செய்யாது. ஏன்னா அவ வளர்றதே ஜெயில தான். அதுலயும் பிரத்யேகமா சாப்பிடும் போது ஒரு சேர் இருக்கு. அந்த சேர்ல உட்காந்து வச்சு கூட்ட போட்டுற மாதிரி லாக் பண்ணிடுவான். அதுல இருந்து அந்த குழந்தையால ஏந்திருக்க முடியாது. அது மாதிரி வச்சு ஒரு கட்டத்துல அது வேண்டாம்னு சொல்லுதுன்னு வச்சுக்கோங்களேன். சாப்பிட்டாதான் உன்னை எடுத்து விடுவேன் அப்படின்னா அவ அம்மா சொல்லிட்டு இருப்பான். நாம அந்த பக்கமா போற பிறகு பேசாம இருக்கிற பைய நம்ம பார்த்த உடனே ஓன்னு அழுவான். தாத்தா பாட்டியை பார்த்த உடனே இல்லைன்னா என்ன பண்ணுவான்? இப்படிமா பேச தெரியல வச்சுக்கோங்களேன். இப்படி கையை நீட்டும், என்னை தூக்கிக்கோ அப்படின்னு. அது மாதிரி பகவானை பார்த்த அடுத்த க்ஷணம் துருவசுவாமி பண்ணின காரியம் என்னன்னா இப்படி கையை நீட்டினான். இப்படி கையை நீட்டினான்னு அப்பாட்ட போனான். அப்பா ஏத்துக்க மாட்டேன்னு சொன்னாலும் பகவானை பார்த்து கை நீட்டினான். துஷ்டூஷமானமவகம்ய கபோலதேச. இப்படி கையை நீட்டின துருவசுவாமி கண்ணத்துல தன் சங்கத்தால பகவானுக்கு தடவினார், தொட்டார். சம்ஸ்பிருஷ்டவானசிதரேன ததா ஆதரேன. வெறுமனத்தோட இல்ல, அந்த பிரியத்தோட, அன்புன்னு உங்களுக்கு அந்த மொழிக்கு இனமே கிடையாது. நீங்க அன்பை காண்பிக்க தெரிஞ்சு விடுத்துனா உலகத்துல உள்ள எல்லாத்துக்கும் உங்களோட பேச தெரியும். ஒரு பாம்பை கூட தடவி கொடுத்தா அதுக்கு தெரியும் நாம அன்பா தடவி கொடுக்கிறோங்க. சத்தியம் நான் சொல்றது. எத்தனையோ பேர் சரித்திரத்துல எல்லாம் அதை நான் பார்த்திருக்கேன், நேர பிரத்யட்சமா பார்த்திருக்கேன். ஒரு சுவாமிஜி இருந்தார், ஆலங்குடி பெரியவா அப்படின்னு ஒரு மகா முடிகொண்டாள் இருந்தார். அவர் பின்னாடி வந்து சுவாமி அவருக்கெல்லாம் தங்கினார். அவர் கதை சொல்றதே ஒரு பெரிய நல்ல பாம்பு வந்து பக்கத்துல படுத்து, நல்ல பாம்பு பெரிய நல்ல பாம்பு வந்து பக்கத்துல படுத்துக்கும். கதை கேட்கிறப்பா பயப்படுவா, பேசாம இருக்குங்க. அது பாட்டுக்கு கொடுத்தாரு, லேசா கட்டி கொடுத்துட்டு இவர் பாட்டு கதை சொல்லுவார். கதை முடிஞ்ச உடனே அது கலந்து போயிடும். இப்ப சிருங்கேரியில மகா சன்னிதானம் இருக்காரு, இவருக்கு பின்னாடி அபிநவ வித்யாதீர்த்த மகா சன்னிதானம்னு ஒருத்தர் இருந்தார். அவர் வந்து மேல மலையில தபஸ் பண்ணும் போது அவர் கழுத்துல வந்து ஒரு பாம்பு சுத்திக்கு போகுது ரெகுலரா. தபஸ் முடிஞ்ச உடனே இப்படி இடதுகையால அப்படி தட்டி கொடுக்குறாரு. தட்டி கொடுத்த உடனே கீழே இறங்கி அது பாட்டுக்கு போயிடும். இதெல்லாம் சரித்திரத்துல இருக்கு, பார்த்தவா இருக்கா. அன்புங்கிறது அப்படி. அந்த அன்பை பகவான் காமிச்சான். ததா ஆதரேனே அப்படின்னு உடனே 12 ஸ்லோகத்தினால ஸ்தோத்திரம் பண்ண. உனக்கு என்ன வேணும் அப்படின்னு கேட்க, உன் சரணத்துல பக்தி தான் வேணும்னு சொல்ல பகவான் இந்த உலகம் முழுவதற்கும் நீ ஒரு ராஜாவா இருப்ப, உனக்கு 36,000 வருஷம் ஆயுசு, இந்த உலகத்தை நீ ஆண்டுட்டு கடைசியில என்கிட்ட நீ வருவே அப்படின்னு சொல்லி அனுகிரகம் பண்ண. அதே மாதிரியே துருவசுவாமி உலகம் முழுக்க ஆண்டுட்டு கடைசியில 36,000 வருஷம் முடிஞ்ச உடனே அந்தே பவத் புருஷநீத விமானயாதா மாத்ராசமம் துருவபதே முதிதோப்யயாஸ்தே. அவ அம்மாவோட சேர்ந்து வைகுண்டம் போனான் அப்படின்னு சரித்திரம் சொல்லி, மூத்தவனான பிருது சரித்திரம் சொல்லி பூலோக வர்ணனம் பண்ணி, அந்த வம்சத்திலேயே இந்த பிருது சரித்திரம் சொல்லிட்டு மூத்தவனான பெரியவர்தன் ஊதுபத்தி கொடுத்து வச்சிருக்காங்க.
பேச விடாம கமர். மூத்தவனான பிரியவர்தனுடைய சரித்திரத்தை சொல்லிட்டு அதுக்கப்புறம் பூலோக வர்ணனம் நரக வர்ணனம்னு சொல்றது பாகவதத்துல. பூமி எப்படி இருக்கு இன்னைக்கு, பூமின்னு இதுல இந்த இடத்த நம்ம கண்டுபிடிச்சோம், அந்த இடத்த கண்டுபிடிச்சோம், எல்லாம் புராணங்கள்லயே இருக்கு. சப்தத்வீபா வசுமதி சசைல வடகானனா. இந்த பூமி எப்படி இருக்குன்னா 7 தீபமா இருக்கு. ஒரு தீபம் அப்படின்னா 4 பக்கத்திலையும் சமுத்திரத்தினால சூழப்பட்டதுக்கு தீபம்னு பேர். 7 தீபம். இப்ப நமக்கு உங்களுக்கு புரியுற மாதிரி சொல்லணும்னா கண்டம்னு சொல்றது எல்லாம் ஏசியா கண்டம், ஐரோப்பா கண்டம், ஆப்பிரிக்கா கண்டம் பத்தியில இது மாதிரி எவ்வளவு இருக்குன்னா 7 இருக்கு. இதுதான் நம்ம சாஸ்திரங்கள்ல சொல்றது. அதுல எந்தெந்த இடத்துக்கு என்ன பேருங்கிறதையும் சொல்றது. நாளடைவுல பேர் மாறும், பூமி மாறாது. உங்களுக்குலாம் புரியுற மாதிரி சொல்றேன். ஹிஸ்டரி மாறும், ஜியோகிராபி மாறாது. ஹிஸ்டரி மாறும், ஜியோகிராபி மாறும், எங்கேயாவது மாறவே மாறாது. ஏன்னா அது அப்படியே தான் இருக்கும். பேர்கள் பின்னாடி அந்த ராஜா அவன் பேரை மாற்றிட்டு போவான். ஒரு காலத்துல கங்கையும் யமுனையும் சேர்ற இடம் இருப்பதில்ல, இதுக்கு பிரயாக்னு பேர். ரிஷிகேசத்துல இருந்து மேல நம்ம பத்ரி கேதார் போனோம்னா தேவ பிரயாக், ருத்ர பிரயாக், இப்படி வரிசையா வந்துட்டே இருக்கு. எந்த இடத்துல கங்கையோட இன்னொரு நதி சேர்ந்தாலும் அதுக்கு பிரயாக்னு பேர். அதுல பெருசு எதுன்னா யமுனை சேர்றதுதான். யமுனைங்கிற நதி சேர்றதுதான் கங்கையில பெரிய பிரயாக். அதனால அதுக்கு பிரயாக் ராஜ்னு பேர். ஒரிஜினலா புராணங்கள்ல எல்லாம் பிரயாக் ராஜ், பிரயாகத்துக்கு ராஜா அப்படி. நாளடைவில் இஸ்லாமியர்கள் வந்தோடனே அந்த பேரை மாத்தினான், அலகாபாத்னு மாத்தினான். இப்ப பழையபடி அந்த இடத்துக்கு பிரயாகராஜ்னு பேரை மாத்திட்டான். இந்த ஊருக்கு சென்னை பட்டணம்னு இருந்தது, அப்புறம் மெட்ராஸ்னு மாத்தினான். இப்ப திருப்பி சென்னைன்னு மாத்திருக்கா. நார்த் இந்தியாவில போய் இப்ப நீங்க சென்னைன்னு சொன்னா அவளுக்கு தெரியாது. எங்கேருந்து வரேன்னா மதராசியான்னு கேட்போம். நம்ம கண் எதிர்த்து அப்படியே எல்லாம் மாயூரம்னு இருந்தது. ஒரிஜினலா அதுக்கு மயிலாடுதுறைன்னு பேர். தமிழ்ல மயில் ஆடும் துறை. மயூரனா, சம்ஸ்கிருதத்துல மயூரம்னா மயில்னு அர்த்தம், தமிழ்ல மயில். அப்புறம் மாயூரம்னு பேச்சுல வந்தது, அப்புறம் மாயவரம்னு மாத்தினா. இப்ப பழையபடி மயிலாடுதுறைன்னு மாதிரி எல்லாம் மாறும், ஆனா இடம் மாறாது. இது முழுக்க பூமி முழுக்க வர்ணிக்கப்படுறது பாகவதத்துல. சொர்க்கம் இருக்கு, நரகம் இருக்கு. பாவம் பண்ணினா நரகத்துக்கு போகணும், புண்ணியம் பண்ணினா சொர்க்கத்துக்கு போகணும். மற்ற மதங்கள்ல பாவத்தை ஒத்துக்கிறா, புண்ணியத்தை ஒத்துக்கலவா. நாஸ்திகவாதிகள் புண்ணியத்தையும் ஒத்துக்கல, பாவத்தையும் ஒத்துக்கல. ஆனா நம்ம சாஸ்திரம் என்ன சொல்றதுன்னா அப்படி ஒண்ணு இருக்கான்னா இருக்கு. அத்த இன்னும் சொல்ல போனா கபிலோபதேசத்துல அத்தைவ நரக ஸ்வர்கா, இங்கேயே நரகமும் இருக்கு சொர்க்கமும் இருக்குன்னா. ஒரு எண்ணெய் கொப்பரையில போட்டு பொறிப்பா அப்படின்னு நரகத்துல இருக்கு. இந்த பழைய காலத்துல நரக படம்னு இருக்கு. இந்த திருவிழாக்கள்ல சமயத்துல 2 படம் இருப்பா அந்த காலத்துல. பரமபதம்னு ஒரு படம், ஏணிப்படியில ஏறது, பாம்பு ஏணி இருக்கும், தாயக்கட்டை மாறுறது, அந்த படம் இருப்பா. இந்த நரக படம் இருப்பா, பார்த்த வாழ்க்கை தெரியும். அதை வாங்கிட்டு வீட்டுல கேலண்டரா மாட்டுவான். குழந்தைகளுக்கு சொல்லி கொடுப்பாங்க வாழ்க்கை முறை எப்படி இருக்குன்னு காமிக்கிறதுக்கு. பரமபதம், பாவம் பண்ணினா நரகத்துக்கு போகணும் அப்படின்னு. அந்த நரகத்துல எண்ணெய் கொப்பரையில போடுவான், எண்ணெய் சட்டியில நம்மளை போட்டு பொறிச்சிருப்பான்னு. அப்படி ஒண்ணு உண்டா? அதெல்லாம் போயின்னா நம்மளே நார்மலா ஒரு பெரிய சமையல் பகுலமா பண்ற சமயத்துல பார்த்தேன்னா அந்த எண்ணெயில ஒரு ஈயோ அல்லது ஒரு பள்ளியோ ஏதோ ஒரு விழுந்துட்டுன்னு வச்சுக்கோங்க. விழுந்து பொறிச்சு போறத நம்ம பார்க்கிறோம் கண்ணுக்கு எதிர்த்தாப்புலையே. அப்ப அது ஒரு தண்டனை தானே.
அந்த ஜீவனுக்கு அது ஒரு தண்டனை தானே. தண்டவாளத்துல அப்படியே கண்டந்துண்டமா உடம்ப போறத பார்க்கணும், ரோட்ல அப்படியே நெசுங்கி சப்பையா போறத பார்க்கணும் உடம்பு. நான் என்ன சொல்றேன், உயிர் போகணும்னு தலையில எடுத்து அது வேற விஷயம், இப்படி போகணும்னு என்ன, இது மாதிரி முறையில போகணும் அப்படின்னு ஏன்? அப்ப அது ஒரு கர்மா. நம்ம சாஸ்திரப்படி பாவம் பண்ணினா இந்த பலன், புண்ணியம் பண்ணினா இந்த பலன். அப்ப ராஜா கேட்டான், பாவம் பண்ணினா பாவத்தை போக்கிக்கிறதுக்கு பிராயஷ்சித்தங்கள்லாம் இருக்கணும், இருக்கு. பிராயஷ்சித்தங்கள்லாம் பண்ணினா பாவம் போகுமோன்னு போகும். ஆனா பாவம் பண்ணணுங்கிற எண்ணம் போகாது. பாவம் தான் போகுமே தவிர பாவம் பண்ணணுங்கிற எண்ணம் போகாது. ஒரு மனிதனுக்கு தெய்வத்துக்கிட்ட வந்தாதான் இப்ப பிராயஷ்சித்தம்னா தெய்வத்துக்கிட்ட போறத பிராயஷ்சித்தமா எல்லாரும் சொல்றாங்க. பிராயஷ்சித்தம் பல வகை இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அதுக்கெல்லாம் இப்ப டைம் கிடையாது, நிறைய கிருஷ்ண சாந்திராதி விரதங்கள் இருக்கு, தானங்கள் இருக்கு, விதவிதமான பூஜைகள் இருக்கு. பெரிய உதாரணம் சொல்றேன், சொன்னா புரிய ஆச்சரியமா இருக்கு. பெரிய கண்டம், உழைக்கிறதே கஷ்டம் அப்படின்னா எருமக்கடா தானம் பண்ணணும், காலை எரும தானம் பண்ணணும், மகிஷ தானம் புத்தகத்தில் இருக்கு. கர்நாடகால இன்னைக்கு அதை பண்ணி வைக்கிறார். பசுமாட்டு தானம் தானே நம்ம கேள்விப்பட்டிருக்கோம், மகிஷ தானம்னு இருக்கு. இது மாதிரி உப்பு தானம் இருக்கு, பஞ்சரோக தானம்னு இருக்கு. பெரிய ரோகங்கள் வந்தா 5 தானம் பண்ணினா அந்த ரோக நிவர்த்தி ஆகும். பலாப்பழம், கம்பளி, இரும்பு, பஞ்சு, கம்பளி, இரும்பு, பஞ்சு, பலாப்பழம், பூசணிக்காய். பலாப்பழம், இரும்பு, பஞ்சு, கம்பளி, பூசணிக்காய் இதை தானம் பண்ணினா பஞ்சரோக நிவர்த்திகர தானம் பேரு. நம்மளுடைய ரோகம் நிவர்த்தி ஆகுது. ஆனா ஒரு பிரச்சனை என்னன்னா, இதை வாங்கிக்கிறவனுக்கு அந்த கெப்பாசிட்டி இருக்கு. இதை வாங்கிட்டா அவனோட தபஸ நமக்கு கொடுக்கிற தபஸ் உள்ளவாளா இருக்கணும். தபஸ் உள்ளவா இதை வாங்கிக்க மாட்டான், அதான் இந்த ப்ராப்ளம். தபஸ் உள்ளவா வாங்கிக்க மாட்டா, தபஸ் இல்லாத வெற்றி விட்டு கொடுத்தா தானமா ஆகாது. இது போகிறது உண்மை. இது மாதிரி நிறைய இருக்கு, எல்லாம் இருக்கு. பாவம் போகும், பாவம் பண்ணணுங்கிற எண்ணம் போவார். தனக்கு பாவமும் போகணும், பாவம் பண்ணணுங்கிற எண்ணமும் போகணும்னா பக்தினாலதான் போகும் அப்படின்னு சொல்லி, அந்த பக்தி எந்த அளவு இருந்தா பாவம் போகும் அப்படிங்கிறதுக்கு ஒரு கதை சொல்றேன். அஜாமிலோ நாம மஹீசுரப்புரா சரண் விபோ தர்ம பதான் கிருஹாஸ்ரமி. 22வது தசகம். குரோர் கிரா காரணமேத்ய திருஷ்டவான் சுதுஷ்டசீலாம் குலடாம் மகாகுலாம் ஸ்வதः பிரசாந்தோபி ததா ஹிருதாசயः ஸ்வதர்மமுத்ஸ்ருத்யதயா சமாச்சரன் அதர்மகாரி தசமீ பவன் புனः ததௌ பவான் நாமயுதே சுதேரதி. அஜாமிலன்னு ஒரு பிராமணன், சத்பிராமணன். பிராமணன் பேரு சாஸ்திரங்கள்ல பிராமணனை எப்படி சொல்றதுன்னா, வேதம் படிச்சாதான் அவன் பிராமணன், பிறப்புனால பிராமணன் கிடையாது. அவன் வேதம் முழுக்க படிச்சிருக்கணும், அப்பதான் அவன் பிராமணத்துவங்கிறதான். அது மாதிரி இவன் பிராமணன். பூர்ணமா வேதங்கள்லாம் படிச்சு, சாஸ்திரங்கள்லாம் வாசிச்சு, வேதங்கள்ல சொல்லப்பட்ட தர்மங்கள்லாம் இவனால கடைபிடிக்கப்பட்டு, ஒரு நாளைக்கு காட்டுக்கு சமைத்து தர்மம் எடுக்க போன இடத்துல ஒரு பிராஸ்டியூட் கேளை பார்க்க, அவளோட இவனுக்கு சிநேகம் ஏற்பட, ஒரு வேசி, கவனிச்சு கேட்கணும், வேசி வேற தாசி வேற. சாஸ்திரங்கள்ல தாசி தாசன் சொன்னா வேலை செய்கிறவான்னு அர்த்தம். இன்னைக்கு ராமானுஜதாசன், காளிதாசன், சிவதாசன், அம்பாள்தாசன், முருகநாதாசன் அப்படிலாம் சொல்ல முடியல, முருகதாஸ் அப்படிலாம் சொல்ல முடியல. இதெல்லாம் தாசன் தான் வேலை செய்யறவன். நான் அவருக்கு கட்டுப்பட்டவன் அர்த்தமே தவிர வேசின்னா தான் பிராஸ்டியூட் கேள்வி அர்த்தம். விட்ட புருஷன்னா பிராஸ்டியூட் ஆம்பளை.
இந்த 2 பேர் சாஸ்திரத்துல விட்ட புருஷன் வேசி அவரோட பழக்கம் ஏற்பட்டது. சங்கம் தான் புத்திக்கு காரணம்னு வச்சுக்கோங்க. நல்ல சங்கம் விவேகத்துக்கு காரணம், கெட்ட சங்கம் அவிவேகத்துக்கு காரணம். யாருமே தப்பு பண்ணும் போது உன்னை பார்த்து மனசுல ஒரு தடுமாற்றம் வந்ததுன்னா நல்ல சங்கத்துக்குள்ள வந்துட்டா அந்த தடுமாற்றத்தை கட்டுப்படுத்த முடியும். மனசு தடுமாறும். கோவில்ல வந்து சுவாமியை பார்த்தோம்னா அந்த மனசு அடங்கிடும். அந்த தடுமாற்றத்தை வளர்க்கிற மாதிரி உள்ள சங்கத்துக்கு போனேன்னா மேல மேல அது வளர்ந்ததே போகும். அப்ப அவிவேகம்னு பேர். அது விவேகம்னா என்னன்னா விவேச்சன புத்தி, இந்த பகுத்தறிவுங்கிற அர்த்தம். அதுக்குதான் விவேகம்னு பேர். இது நல்லது, இது கெட்டது, இது சத்தியம், இது அசத்தியம், இது உண்மை, இது தர்மம், இது அதர்மம், இது பாவம், இது புண்ணியம் அப்படின்னு பிரிச்சு பார்க்கறதுக்கு தான் பகுத்தறிவுன்னு பேர், விவேகம்னு பேர். அந்த விவேகம் நல்ல புத்தி உள்ளவாளோட பழகினாதான் வரும். தனிமையில இருக்கிறதே தடுமாற்றம் வரத்தான் வரும் யாருக்குமே. இவனுக்கு தடுமாற்றம் ஏற்பட்டது. அவள்கிட்ட பேசினா அவளோட தொழிலே அதுதான் அவன். அதனால அவ ஒன்னும் ஆட்சேபனை சொல்லல. அவளோட பழக்கம் ஏற்பட்ட உடனே அப்பா அம்மாவுக்கு அலச வருஷலா தெரிஞ்ச உடனே நீ இதெல்லாம் பண்ணாத, ஒரு கல்யாணம் எடுத்து கொண்டாடி இருக்கா அப்படிலாம் சொல்லி பார்த்தா ஒரு தடவை தப்பு பண்றதே தான் நம்ம மனசாட்சியே நமக்கு சொல்லும் இதை பண்ணாதேன்னு சொல்லி. அந்த தப்பையே திருப்பி பண்ணினா அப்புறம் என்ன பண்ணணும்னா நம்ம மனசாட்சியே அதுக்கு சப்போர்ட் பண்ணும். இது மாதிரி தப்பு பண்றீங்க கரெக்டா அப்படின்னு கேட்டா நீ ஏன் தப்பு பண்றேன்னு கேட்டா அதுக்கு என்ன பதில் சொல்லணும்? ஒன்னும் நான் இந்த காரணத்தினால பண்றேன், இல்ல தெரியாம பண்ணிட்டேன் அப்படின்னு தானே சொல்லணும். உடனே நீ தப்பு பண்றியேன்னு கேட்டா நீ யோக்கியனான்னு நம்மளை கேட்போம். உடனே நீ ஏண்டா இந்த தப்பு பண்றேன்னு கேட்டா அயோக்கியனோட அடையாளம் என்னன்னா உடனே நீ யோக்கியனான்னு கேட்ப. நான் யோக்கியனா இல்லையாங்கிறது, நீ இந்த தப்பை ஏன் பண்ணினேங்கிறது தானே கேள்வி. அதுக்கு பதில் சொல்ல மாட்டான். ஏன்னா அவன் புத்தியை அதுக்கு சப்போர்ட் பண்ண ஆரம்பிக்கும். நாளடைவில் இவன் மனைவியும் விட்டுட்டு போயிட்டா, அப்பா அம்மா காலம் ஆயிட்டா, இவன் தடுமாற்றத்தை அடைஞ்சதுனால விருத்தி போயிடுது. விருத்தினா தொழில் வந்து பிராமணர்களுக்கு பூஜை புனஸ்காரம் தான் வருமானத்துக்கு வழி. இவன் பிராமணனா சத் பிராமணனா இருந்தாதானே அதை அடைய முடியும். அதனால யாருமே இவனை பூஜை கீதைகள்லாம் கூப்பிடுறது இல்லை. அதுவும் போயிடுத்து. அதனால அந்த வேசியோட சேர்ந்து இவன் வந்து திருட ஆரம்பிச்சான். அந்த வேசி ஒரு வேடுவ ஸ்திரீ. அவளுக்கு இந்த பிராமணா சாப்பிட்ற அந்த அந்த மெத்தேடுகள் எல்லாம் சமைக்க தெரியாது. வேணா மோர் குழம்பு பொரிச்சு குழம்பு வச்சு கொடுப்பாங்க. கடை உதாரி என்னத்தையும் சமைச்சு போட. அது அவனுடைய உணவு முறை. அது ரைட்டா தப்பா உயர்வா மட்டமான்னு நான் பேச வரல. அது அப்பாவுடைய உணவு முறை. இந்த உணவெல்லாம் இருக்கு பார்த்தீங்களா, அந்த சிஸ்டமா நீங்க சாப்பிடலைன்னா ஜீன்ல மாற்றம் இருக்குது. இதெல்லாம் வந்து நிறைய ரிசர்ச்ல சொல்லியிருக்கோம். ஆனா அதெல்லாம் வெளிவராத பார்த்துக்கிறோம் நமக்கு இந்தியாவில் மட்டும். உலகம் முழுக்க அதெல்லாம் ரிசர்ச் பண்ணி ஆர்டிகல்லாம் நிறைய வருது. ரெகுலரா ஒரு சிஸ்டத்துல நீங்க சாப்பிட்டு வந்து ஒரு சிஸ்டத்தை மாத்தினீங்கன்னா உங்க ஜீன்ல மாற்றம் இருக்கு, குளறுபடி வரும். ஒரு பதார்த்தத்தை உள்ள போட்ட உடனே நம்ம உடம்பு வந்து ஒரு பழக்கத்துல இருக்கும் போது உள்ள போன உடனே இது பட்ட உடனே ஒரு மெசேஜ புத்திக்கு அனுப்பும். அது இந்த தொண்டையில பட்ட உடனே ஒரு மெசேஜ் போகும் புத்தி. இது என்ன பதார்த்தம்னு அது மேட்ச் பண்ணி பார்க்கும். மேட்ச் பண்ண உடனே இது ஜலம், இது பால், இது மோர் அப்படின்ற உடனே இதை டைஜஷன் பண்றதுக்கு என்ன பண்ணணும், எதை நம்ம சுரக்க வைக்கணும்னு புத்தி ஆர்டர் கொடுக்கும். உடனே உடம்பு சுரக்க ஆரம்பிக்கும். அதுக்கு பழக்கமா உள்ளதா இருந்தா அது செரிமானம் பண்ணும். பழக்கம் இல்லாத ஒரு பிளாஸ்டிக்கை உள்ள போட்டேன்னா அதுக்கு என்னன்னு தெரியாது. இதை எப்படி செரிமானம் பண்ண வைக்கிறதுன்னு தெரியாது அதுக்கு. இப்ப இதே கீரிக்குள்ள இருக்கு பாருங்க. பாம்பு கடிச்சா அந்த விஷமும் அதனாலதான் நமக்கு உயிர் போறது. பாம்பு விஷம் நம்ம உடம்புக்கு பழக்கம் இல்லாததுனால டைஜஷன் பண்ண முடியல. அதனால இதே கீரிக்குள்ளைக்கு பாம்பு விஷம் டைஜஷன் பண்ணக்கூடிய ப்ரோக்ராம் அது உடம்புல உண்டு. பாம்பு விஷமே ஒரு புரோட்டீன் தான், அது விஷம் கிடையாது. விஷம்னு சொல்றேன், அது ஒரு புரோட்டீன். அது அதை டைலூட் பண்ணி மெடிசனா மாத்தலையாவா அப்படிங்கிறது. அது ப்ரோக்ராம் உள்ள ஒரு மிருகம் அதை ஜெரிமானம் பண்ணிக்கிற சக்தி அதுக்கு இருக்கு. நமக்கு ஜெரிமானம் சக்தி கிடையாது. அதனால நாம சாப்பிடுற உணவுகள்ல எத்தனையோ நம்மளால ஜெரிமானம் பண்ண முடியாததெல்லாம்
உணவோட பளபளப்புக்காக கலக்கப்படுறது. அது நம்ம ஈர்க்கப்பட்டு நீங்க சாப்பிட்டேன்னா எல்லா வியாதியும் வரதான். தெருவுக்கு 100 ஆஸ்பத்திரி வரும், 10 ஆஸ்பத்திரி இல்லை, 100 ஆஸ்பத்திரி வரும். ராத்திரியில சாதம் சாப்பிடாதேங்கிற அப்படின்னா அதுவே முதல்ல தப்பு. ரொட்டி சாப்பிடு, சப்பாத்தி சாப்பிடு. இதே நார்த் இந்தியா போகும், அவன் சப்பாத்தி சாப்பிடாதே சாதம் சாப்பிடுமா அவன் அந்த டாக்டர். இங்க சாப்பிட்றதுனால விஷயமே கிடையாது, எந்த அளவு சாப்பிட்றோங்கிறது. இன்னைக்கு எனக்கு தெரிஞ்ச தீநகர் ஒருத்தருக்கா 103 வயசு அந்த மாமாவுக்கு. நான் பேர் சொன்னா பப்ளிக்ல தப்பா போகும். ஸ்கூல் டீச்சரா இருந்து இன்னைக்கு நடப்பார். இப்பெல்லாம் கதைக்கு வந்திருந்தார், இப்பதான் 6 மாசமா அவர் வரதில்லை. நித்தியப்படியா வந்து மாமியை கேட்பேன். மாமிக்கு 100 வயசு. மாமா என்ன சாப்பிடுவாருன்னு கேட்டேன். தினம் ராத்திரி வெத்த குழம்பு வச்சு கறி பண்ணணும் அவருக்குங்களா. மாமி அந்த மாமி சமைச்சும் போடுறா, அதான் விஷயம். அது சுட சுட வெத்த குழம்பு வைக்கணும். நம்ம ஆத்திரெல்லாம் கிராமத்துல வெத்த குழம்பு வைப்பா, கறி பண்ணலையோ இல்லையோ ஒரு அப்பளாத பண்ணுவோம், இல்லை ஒரு ரசம் வைப்பா. இப்படி சாப்பிட்டு நாம் தானே. ஏன் நமக்கு செரிமானம் இல்லாம போச்சுன்னா நம்ம 2 வேளை சாப்பிட்டோம், அளவோட சாப்பிட்டோம், உடம்பா பிசிக்கலா உழைச்சோம். அதனால இதெல்லாம் நமக்கு டைஜஷன் ஆச்சு. இப்ப கண்டதை சாப்பிட்றோம், கண்டபடி சாப்பிட்றோம், உடம்புக்கு ஒத்துக்கல. அதனால கண்டபடி தேவையில்லாத காரியங்களை செய்ய வேண்டும். இந்த உணவுங்கிறது பழக்கம்ங்கிறது சங்கத்தினால வர. அதுக்காக சொல்றேன். இவன் இந்த அஜாமில் இருக்க அதெல்லாம் மாறி போயிடுது. மாறி போன கொஞ்ச நாள்ல திருட ஆரம்பிச்சான், மத்தியபானம் பண்ண ஆரம்பிச்சான், மாம்சபட்சணம் பண்ணினான், கொலை பண்ணினான். ஒண்ணு மிச்சம் கிடையாது. முதல்ல வேசி சங்கம் ஏற்பட்டது, தொழில் போச்சு, அப்புறம் திருடினா, அப்புறம் மத்தியபானம் பண்ணினா, அப்புறம் சூதாட்டம் ஆடினா, அப்புறம் மாம்சபட்சணம் பண்ணினா, அப்புறம் கொலை பண்ணினா. என்ன மிச்சம் இருக்குதுல? 80 வயசாச்சு, 88 வயசாச்சு. 88 வயசுல இவனுக்கு 5 வயசுல ஒரு புள்ள. ஏன் நாராயண பட்டத்திரி சொன்னார், அபூர்வமான ஒரு விஷயம் சொல்றார், இன்னைக்கு பொருந்துற மாதிரி. இந்த பாபியான அஜாமிலன் ஒருத்தன் இருந்தான், இவன் 10 அஜாமிலனை தயார் பண்ணான். 10 அஜாமிலனை தயார் பண்ணா இந்த பாபி. அப்படின்னா என்ன அர்த்தம்? 10 புள்ள பிறந்ததுன்னு. 10 புள்ள அவனுக்கு பிறந்தது. 10வது புள்ள பிறக்க இவனுக்கு 88 வயசுன்னா அவன் எப்படி வாழ்ந்திருப்பான் யோசனை பண்ணி பாருங்க.